ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸாவனஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நமக்கு டூன் ஆப் தேவைப்படும். டூன் ஆப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைட் கீழே கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஒரு பாக்ஸ் வந்து வரும். ஸோ அந்த பாக்ஸுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட நார்மல் ஃபோட்டோவை கார்ட்டூன் ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகி முடிகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவில் விசஸ் ஏஞ்சல் கான்செப்ட்கான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 விரலை வச்சு அந்த ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மேலே எரேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபேஸை தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு மேலே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இங்கே டூன் போட்டு செகண்ட் டெம்ப்ளேட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் மேலே அப்ளை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.